ஐயோ, நமக்கு உதவணும் குழந்தைங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. தங்கம், என்னாச்சு? என்னடா கண்ணாச்சு? என்னாச்சு? என்னோட மோதிரத்தையும் இவளோட செயினையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு செயின் வேணும். செயின் இல்லாம போனா அம்மா திட்டி அடிப்பாங்க. சரி அழாத. படுபாய் பசங்க குழந்தைங்க கிட்ட போய் திருடி இருக்கானுங்களே, அவனுக்கு உருப்பிட மாட்டானுங்க. நீங்க இங்கே இருக்க, நான் போய் அடிச்சு இழுத்துட்டு வரேன். இப்போ நீங்க குழந்தைங்க கிட்ட இருந்து திருடின செயின் மோதிரத்தை ஒழுங்கா கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம போயிடுவேன். இல்ல யோ கண்டுபிடிச்சியா? இப்ப திருப்பி தரலன்னா என்ன பண்ணுவ? போலீஸ் சண்டை போவியா? போ. இதுல போலீஸுக்கும் மாமூல் உண்டு ராஜா, அத தெரிஞ்சுக்கோ. என்னால ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒரே நாள்ல திருத்த முடியாது. முதல்ல நீங்க திருந்துங்க. திருத்தணுமா? நான் பெருசு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற. பட்டுன்னு தட்டா போட்டுன்னு போயிடுவேன். வீட்டுல போய் பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏய் நாத்திடா பேசின்னு. கௌரி ப்ளீஸ் உன் அழுகையை கொஞ்சம் நிறுத்துறியா? என் மோதிரம் கூட தான் போச்சு. நான் என்ன உன்ன மாதிரி அழுதுகிட்டா இருக்கேன்? நீ மம்மி கிட்ட அடி வாங்க தயாராயிட்ட, அது அழாம இருக்க. என்ன மம்மி அடிப்பாங்க நினைச்சா எனக்கு ரொம்ப அழுகையா வருது கௌதம். ரெண்டு பேருமே மம்மி கிட்ட அடி வாங்க வேண்டியதில்ல. அந்த தாத்தா கண்டிப்பா நம்ம மோதிரத்தையும் செயினையும் திருப்பி கொண்டு வந்துருவாரு. ஆமா, ரோட் கிராஸ் பண்றதுக்கே அவருக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. இந்த லட்சணத்துல அவர் அந்த திருடங்களை கண்டுபிடிச்சு ஃபைட் பண்ணி அந்த செயினையும் மோதிரத்தையும் கொண்டு வந்து தர போறாராக்கும். இன்னைக்கு எப்படியும் மம்மி பிடிக்கிற பூரி கட்டை என் தலையில இறங்க போகுது. என் தலை வெடிக்க போகுது. திரும்ப போ. கௌரி நீ நம்ப மாட்டேன்டல, அங்க பார் தாத்தாவ. ஹாய் கௌதம், இவர் நிஜமாவே சூப்பர் தாத்தா தான்டா. ஏய், குழந்தைங்க கிட்ட எடுத்த செயினையும் மோதிரத்தையும் அதுங்களுக்கு போட்டு விடுங்கடா. போடா. தேங்க்ஸ் தாத்தா. இருடும். இந்த பார், முதல்ல பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க நகையெல்லாம் போட்டு வெளில வரவே கூடாது. புரியுதா? சரிங்க தாத்தா, நாங்க வரோம். போங்க, பத்திரமா போங்க. பெரியவரே, அதான் மோதிரத்தின் செயினையும் கொடுத்துட்டுமே, நாங்க போலாமா? போலாமே. போலீஸ் ஸ்டேஷன். வேண்டாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? வாடா வாடா. இந்த கான்ஸ்டபிள் காத்தவராயன் ஏரியாவில் ஒரு குண்டூசியை கூட களவாட முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் நான். அப்பேற்பட்ட ஏரியாவிலேயே ஒரு பொருள் காணாமல் போயிருக்குன்னா கண்டிக்கப்பட வேண்டியது தான், தண்டிக்கப்பட வேண்டியது தான். நான் கண்டுபிடிச்சு தரேன், நீங்கள் ஃபோனை வைங்க. ஏயா காத்தவராயா சார்? காத்தவராயன்னு பேரை வச்சுட்டு இதுவரை எதை காத்திருக்க நீ? உன் சைக்கிளை ஒருத்தன் திருடிட்டு போய்க்கிறான். இதுல அடுத்த ப்ராப்பர்ட்டி நீ வந்து காவலுக்காக போறியா? சார் உள்ள வரலாமா? உள்ள வரதுக்கு பர்மிஷன் தேவையில்ல, வெளியே போறதுக்கு தான் சம்திங். சாரி, ஜாமீன் வாங்கினேன். சார்
இவனுங்க 2 பேரையும் ஜாமீன்ல கூட விடாத அளவுக்கு உள்ள தள்ளுங்க சார். அப்படி அவங்க என்ன திருண்டாங்க? சின்ன குழந்தைங்கிட்ட இருந்து மோதிரத்தையும் செயினையும் திருட்டானுங்க சார். எங்க அந்த செயினை மோதிரமா வாங்கி குழந்தைங்கிட்டே கொடுத்துட்டேன். என்னையா அதிக பிரச்சனை தரமான வேலை செய்யற? புடிச்ச செயினை கொண்டு வந்து இங்க ஒப்படைக்க வேண்டியதானியா? அதை அவங்ககிட்ட கொடுக்கறது நீ யாரியா? அலாவுதீன். அலாவுதீன் பெரிய கொம்பா? இன்ஸ்பெக்டர் குணசேகர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? யோ, நீ இந்த ஜனாதிபதியா? உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன நல்லா பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். தெய்வமே, நீங்களா தெய்வமே? தெய்வமே, ஒரு போன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த களவாணி பையனை பூரா புடிச்சு நான் கொண்டு வந்திருப்பேன். தெய்வமே, ஏன் இடத்துக்கு வந்துட்டீங்க? என்ன சாப்பிடுறீங்க தெய்வம்? சொல்லுங்க. நான் சாப்பிடுறதுக்கு வரல, முதல்ல இவங்களை பிடிச்சி உள்ள தள்ளுங்க. இவங்க நல்லா பிடிச்சி உள்ள போடியா? யோ கான்ஸ்டபிள், உள்ள தள்ளி எஃப்ஐஆர் போடியா, எஃப்ஐஆர். தெய்வமே, இவங்களுக்கு எத்தனை தடவைக்கு உள்ள போட்டாலும் திருந்தவே மாட்டானுங்க தெய்வமே. அடுத்து வெளியே வந்துன்னு திரும்ப யாராலையும் அறுக்கலாம்னே திரிவானுங்க தெய்வமே. ஏன் அப்படி? ஏன்னா சில ஜென்மங்க அப்படியே உழைக்கவே மாட்டானுங்க. அடுத்து வயிற்றுச்சல வாழ்ந்தே பழக்கப்பட்டுட்டானுங்க. கேவலம் அல்ப இந்த காசு பணத்துக்காக, சின்ன காது திருகாணிக்காக பச்சை குழந்தைங்களெல்லாம் கூட கொன்னுடுவானுங்க. மனசெல்லாம் மிருகம் மண்டி கிடக்குது தெய்வமே. ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தும் குற்றங்கள் குறையலனா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு ஜெயிலு? காரணம் நான் சொல்லட்டுமா? உங்க பேர்ல ஜனங்களுக்கும் ஜனங்க பேர்ல உங்களுக்கும் ஒரு பரஸ்பரம், ஒரு சமுதாய அக்கறையோட பிடிமானம் வேணும். குற்றங்கள் நடந்தப்புறம் தடுக்கிறத விட அது நடக்கிறதுக்கு முந்தையே காப்பாத்துற அக்கறை வேணும். எப்போ உங்கள ஒரு சில போலீஸ்காரங்க கடமை தவறுறாங்களோ அப்பவே உங்க பேர்ல இந்த நம்பிக்கையும் போயிடுச்சே. தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்தா வெளியில வரும்போது திருந்தி வரணும். செய்த தப்ப நினைச்சு திருந்தணும். அப்பதான் குத்தம் குறையும். போலீஸ் மேலையும் சட்டத்து மேலையும் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களையே நம்பிட்டு இருக்க ஜனங்களை காப்பாத்துங்க. தெய்வமே, நீங்க பேசுறது கேட்க நல்லா இருக்க. நீங்கள நானும் பேசி எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுக்குத்தான் எல்லாரும் மாறணும். அதுவும் சரி. எல்லாரும் மாறணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் மாறணும். அந்த 2 பேரும் திருடவே முடியாத அளவுக்கு, திருந்தி வாழற அளவுக்கு தண்டனை நான் கொடுக்கட்டுமா? கொடுங்க தெய்வமே, கொடுங்க. ஆனா சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கணும். அதுக்கு வழி தெரியாம தானே நாங்க முழிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் சொன்னது சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, வெக்கத்தை விட்டுட்டு உங்க தண்டனை முறையே ஃபாலோ பண்றோம். லாக்கப்ல இருக்க அந்த 2 பேரையும் வர சொல்லுங்க. யோ கான்ஸ்டேபிள், அந்த நாய்களை வெளியே கொண்டு வாயா. ஓகே சார். ஏய் வாங்க, வாங்கடா. ஐயா தெய்வமே, இந்த குறிய தயவு செஞ்சு அழிச்சிடுங்க. இதோட எங்களால வாழ முடியாது. நீ தலையெழுத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கல? இதுதான் புது எழுத்து. இதுதான் நீ இதுவரைக்கும் செய்த குற்றங்களுக்கு தண்டனை. இந்த திருடங்கிற முத்திரையோட நீங்க சமுதாயத்துல வாழ்ந்தீங்கன்னா தான் உங்க பொழப்பு எவ்வளவு கேவலமான பொழப்புன்னு உங்களுக்கு புரியும். போக அப்படியே, போக அப்படியே. ஐயா தெய்வமே. என்னடா ஐயா கொய்யா, ஒழுங்கு மரியாதையா போறீங்களா இல்ல உடம்பு பூரா இந்த மாதிரி முத்திரை குத்த சொல்லி? ஐயா, முத்திரை குத்துனீங்களே, அது தமிழ்ல குத்த வேண்டியதானே? அது என்ன இங்கிலீஷ்? மொழி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். இதெல்லாம் எல்லாரும் பாப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். நான் வரட்டுமா? வாங்க தெய்வமே, வாங்க தெய்வமே. யோ கான்ஸ்டபிள், இதே மாதிரி தீப் முத்திரை ரெடி பண்ணி வையா.
வர திருட்டு பசங்களுக்கெல்லாம் குத்தி குத்தி அனுப்புவான். சரி சார். ஆ? ஆ? முறுக்கு 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 அரிசி முறுக்கு ரூபாய்க்கு 2. முறுக்கு 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 அரிசி முறுக்கு ரூபாய்க்கு 2 முறுக்கு முறுக்கு. ஒரு முறுக்கு கொடுங்கக்கா. அக்கா முறுக்கு கொடுங்க. முறுக்கு முறுக்கு எப்பவும் முறுக்கு வைக்க பாட்டி தானே வருவாங்க, இன்னைக்கே வரல. பாட்டிக்கு வயசாயிடுச்சுல்ல, இந்த வெயில உட்காந்து அவங்களால முறுக்கு வைக்க முடியாது, அதான் நான் வந்தேன். சரி, 1 ரூபாய்க்கு முறுக்கு கொடுங்க. கௌரி வாங்கிக்க. இந்தாங்க, எனக்கு இந்த முறுக்கு. இந்தா. என்னத்த இது? உனக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. என்ன அத்தை நீங்க ஒரு நாள் மதியம் சாப்பிடலன்னா நான் என்ன செத்தா போயிடுவேன். இந்த கொளுத்துற வெயில்ல நீங்க வேற வரணுமா? பொண்ணு திருந்திட்டா, இனிமேல் மாமியார தலையில வச்சு கொண்டாடுவா, இல்ல சந்தேகமே இல்ல. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமேல் நீங்க வெயில்ல 10 அடி கூட நடக்க கூடாது. பாருங்க எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுமா. நீ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு வீட்ல சும்மா இருக்க முடியல. எப்பவுமே எல்லாத்தையும் பழக்கப்படுத்திக்கணும். 4 நாள் நீங்க வீட்ல உட்காருங்க, 5ஆவது நாள் எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் இன்னில இருந்து உங்களுக்கு பூர்ண ஓய்வு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல இத புடிமா. நீங்க என்ன குடுக்கறத நானே எடுத்துட்டு போறேன். முதல்ல நீங்க கிளம்புங்க. நானும் உன் கூட வந்துட்டு இந்த பசங்க முகத்தை எல்லாம் பாத்துட்டு போறேம்மா. சரி வாங்க. இந்தம்மா 5 ரூபாய்க்கு முறுக்கு கொடு. நீங்களா? வாமா. மருமகளை எனக்கு மகளா மாத்தி கொடுத்துட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்ப நாங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? மனிதர்களையும் வாழ்க்கையும் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள்லாம் முளைச்சிட்டே இருக்கு. விட்டு கொடுக்கறதும் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிற தன்மையும் இருந்தா மாமியார் மருமக பிரச்சனை மட்டும் இல்ல, உலகத்துல வேற எந்த பிரச்சனையும் வராது. உங்க 2 பேரும் இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, முறுக்கு கொடு. இந்தா காசு வேணாமா? புடிமா. இல்ல பரவாயில்லமா, புடி. வரமா, வர.